சற்று முன் வெளியான முக்கிய செய்தி மக்களே உஷார். நவம்பர் 24 அன்று வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இது தொடர்பான இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது இன்று நவம்பர் 24 அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக நாளை முதல் வரும் 29ஆம் தேதி வரை கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பூமத்திய ரேகையொட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை, அதாவது நவம்பர் 25 தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது அடுத்த கட்டமாக 2 நாட்களுக்கு வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் இலங்கை கரையை ஒட்டி நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் சில இடங்களில், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில், 29ஆம் தேதி சில இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை, அதாவது நவம்பர் 25 அன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், கடலூர் மாவட்டம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். வரும் 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 27ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வரும் 28ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரி ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் ஓரிரு இடங்களிலும் கனமழையும் பெய்யக்கூடும். வரும் 29ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் ஒரு 5 மாவட்டங்களை சேர்த்து கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அதாவது ஓரிரு சில நகரின் சில பகுதிகள் லேசான மழை பெய்யக்கூடும். நவம்பர் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவின்படி அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டம் சின்கோனாவில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளுக்கு மீன் பிடிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுதான் இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்கு. அடுத்த ஒரு செய்தியை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.